அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடியது பன்னீர் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் சோம்பு அதை தாளிச்சிட்டு, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 2 நல்லா வதக்கிட்டு இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வந்ததுக்கப்புறம் அதோடு சேர்ந்து இஞ்சி பூண்டு ஒன்று தட்டி போடுங்க. இல்லாட்டி அந்த சீவிர கட்டை இருக்கும்ல, அதில் வச்சு சீவினோன்னா அந்த பல்லில் ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் இருக்கும். அந்த இதோடைய சாப்பாட்டோடைய மிங்கிளாகிடும். இஞ்சி பூண்டு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி ரொம்ப கொஞ்சமாக, இல்லைன்னா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். தக்காளி அதை போட்டு வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை ரொம்ப கொஞ்சமாக, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் அதிகமாக, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ரொம்ப கொஞ்சமாக, மல்லித்தூள், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு நம்ம என்ன போடுறோமோ, மஷ்ரூம் இல்லை நான்வெஜ் அந்த மாதிரினா அதோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வேக விடும்போது அந்த மசால் ஃபுல்லாக உள்ளே இறங்கிடும். நான் இன்றைக்கி பன்னீர் போட்டு பண்ணுறதுனால நான் எதுவுமே அது மாதிரி மிக்ஸ் பண்ணலை. பச்சரிசி ஊற வைக்காமல் இருக்கும்போது, பாஸ்மதி, பச்சரிசி எதுவாக இருந்தாலும் சரி, ஊற வைக்காமல் இருக்கும்போது 1க்கு 2 பங்கு தண்ணி விடணும். அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக இருக்கும். அப்போ நான் இன்றைக்கி ஊற வைக்கல, 3 சின்ன உலக்குக்கு 6 உலக்கு தண்ணி எடுத்திருந்தேன். அது குக்கரில் வச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி விட்டுருந்ததை ஃபுல்லாக உள்ளே கொட்டிட்டு 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எலக்ட்ரிக் குக்கரில் வச்சுருந்தேன். இது ஒரு 1/2 ஹவரில் ஃபுல்லாக வெந்து வந்துடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம வடை சட்டியில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த பன்னீரை ஸ்கொயர்ஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் ரொம்ப ஸ்டிர் ஃப்ரை பண்ணால் போதும். ஏன்னா பன்னீரை நம்ம அந்த பிரியாணியோடு சேர்ந்து வேக வைக்கும்போது ரொம்ப சப்புன்னு அந்த மாதிரி இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தனியாக எண்ணெயில் போட்டு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட்டில் இது வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் நெய் விட்டு கிளறி விட்டோன்னா சரியாக இருக்கும். எல்லா ரெசிபியுமே குழந்தைங்களுக்கு பிடிச்சமானதாக தான் சொல்லிகிட்ருக்கேன். அவங்களோட ரெசிபி தான் மெயின் டார்கெட். அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.